வணக்கம். நான் உங்கள் முருகவேல். இன்றைக்கி குழந்தைங்க பள்ளி செல்கிற குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா, பெரும்பாலும் வீட்டில் சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி நேரங்களில் அவங்கள காலையில் குறைஞ்சபட்சம் ஒரு இடியாப்பம் அல்லது ஒரு 2 இட்லி, தோசை ஏதாவது காலையில் 8 மணிக்குள்ளே டீ, காப்பி கூட அவாய்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க தாய்மார்கள்லாம் ப்ரெட்டு கொடுக்குறாங்க, பால் கொடுக்குறாங்க. அதை மட்டும் குடிச்சிட்டு போயிட்டு மதியம் 12, 1 மணி வரைக்கும் பட்னியாக கிடக்குறாங்க. அப்படி இல்லாமல் ப்ரெட்டு, பால் இதெல்லாம் மட்டும் நிறுத்திடுங்க. சாதாரணமாக அவங்களுக்கு வந்து ஒரு பழங்களில் செஞ்ச சாலட்டு, ஒரு இட்லி இல்லை தோசை ஏதாவது ஒரு சின்ன சிற்றுண்டி அது கொடுங்க. மத்தியானத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு ஏதாவது கொடுங்க. கூட நிறைய அந்த காய்கறிகள் செஞ்ச கூட்டு, பொரியல் இந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுங்க. மதியம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா காலையிலே சுண்டலை வந்து அவிச்சு வச்சு ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு மாலை நேரங்களில் சுண்டல், இந்த தேங்காய் துருவல் போட்டு ஏதாவது சுண்டல் மாதிரி ஏதாவது கொடுங்க. அதே மாதிரி வெஜிடபிள் கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி துருவல்களை மேலே தூவி அவங்களுக்கு வந்து சுண்டல்களில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது ஒரு ஆரோக்கியமான சத்தான உணவு கிடைக்கும். என்ன பண்ணுறாங்க பெரிய பெண்கள் பொதுவாக பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய அனிமிக்காக வராங்க நம்ம கிளினிக்கு. அவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சத்தான உணவுகளை கொடுக்கும்பொழுது அந்த அனிமிக்கிலேருந்து அவங்க சரியாக முடியும். மாலை நேரங்களில் சுண்டல் அல்லது மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி, வெங்காயம் இவைகள்லாம் நறுக்கி போட்டு கொஞ்சம் முருங்கை இலை போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதை சூப்பாக கொடுக்கலாம். இந்த மாதிரி சூப்பினுடைய சில சத்து மாவு நல்லா அரைச்சி கரைச்சி அந்த சூப்பில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அப்படியும் நம்ம கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான குழந்தைகள் வந்து உடல்நலம் பெற்று ஆக்டிவாக கல்வியிலையும் அவர்கள் விளையாட்டுலேயும் மேம்பாடு அடைவாங்க. ஒரு ஆரோக்கியமான தலைமுறை நம்ம வந்து உருவாக்கணும். இன்றைக்கி இருக்கிற வேலை சூழ்நிலையில் தாய்மார்களால் நிறைய குழந்தைகளை கவனிச்சிக்க முடியல. தந்தைமார்கள் சொல்லவே வேண்டாம். ஒரு சிலர்லாம் வந்து 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு பணிக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாலையும் அதை குழந்தைக்கு கவனம் கொடுக்க முடியறதில்ல. ஆரோக்கியமான உணவு நீங்களும் எடுத்துக்கோங்க, உங்கள் கணவருக்கும் கொடுங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க. அப்படி வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு முறை பழக்க வழக்கங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் மருத்துவமனை நோக்கி போகிறத பெரும்பாலும் தவிர்த்திட முடியும். ஆகவே மக்களே, நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் இருக்குது ஆரோக்கியமான உணவு முறைகளை எப்படி பயன்படுத்தணும்னு. அதை கூட நீங்கள் தெரிஞ்சு